தினமொரு வசனம். லூக்கா 9வது அதிகாரம் வசனம் 23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். விளக்கம். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீடர்களை அழைக்கும் போது தன்னை வெறுத்து வர வேண்டும் என்றார். தன்னை என்றால் அதற்குள் இருப்பது சுயம். சுயம் என்றால் அதற்குள் இருப்பது யாவும் தீமை என்று கூற இயலாது. நாம் நன்றாக வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது தீமையானது அல்ல. ஆனால் இந்த நல்ல ஆசை நம்முடைய வாழ்வின் மையமாகவும் இலக்காகவும் மாறினால் அதனால் தீமையான விளைவுகள் ஏற்பட ஏராளம் வாய்ப்புகள் உண்டு. எனவே சுயத்தை வெறுத்தல் என்பது கிறிஸ்தவ போதனைகளின் முக்கிய சாராம்சமாக உள்ளது. இதனுடைய பொருள் நாம் ஆசை, ஆர்வம், பற்று, கனவு, விருப்பம் எதுவும் இல்லாத சன்னியாசிகளாக வாழ வேண்டும் என்பது அல்ல. சுயம் என்பது சுய விருப்பங்கள் சார்ந்த இலக்கு, வாழ்க்கையின் மையமாக மாறிவிடக் கூடாது என்பதே அதனுடைய கருத்து. மனிதன் இந்த பூமியில் வேறெந்த ஒன்றையும் விட தன்னுடைய சுயத்தை தான் அதிகமாக நேசிக்கின்றான். நான், என் ஆசை, என் நலம், என் விருப்பம், என் கருத்து, என் நிலைப்பாடு, என் கொள்கை, என் வழி, என் எதிர்பார்ப்பு, என் இயற்கை ஆகியவைதான் மனிதனுக்கு மிக மிக முக்கியமாக விளங்குகின்றது. இவைகள் சுயம் என்பதற்குள் அடங்கி கிடக்கிறது. இந்த சுயத்திற்காக மனிதன் உறவுகளை இழக்கின்றான், உயிரை கூட இழக்க ஆயத்தமாகி விடுகிறான். இந்த சுயம் வாழ்க்கையின் மையத்தில் இருக்கும் போது எவ்வளவுதான் பக்தியாக வாழ்ந்தாலும் செயல்பட்டாலும் அது தேவனுக்காக வாழ்தலாக இராது. கர்த்தருக்காகவும் அவருடைய நோக்கங்களுக்காகவும் அவருடைய ஆசைகளுக்காகவும் படைக்கப்பட்டவன் தான் மனிதன். தேவன் படைத்த யாவும் அவருடைய நோக்கம் நிறைவேற்றவே. எனவே மனிதன் தேவனுக்காக வாழ்வதுதான் நியாயம். அவ்விதம் வாழ்ந்தால்தான் அவன் மனிதன் என்ற அர்த்தத்திற்குள் உட்பட்டு வாழ முடியும். அவ்விதம் வாழும் போதுதான் அவன் தேவ ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் தகுதியை பெறுகிறான். தேவ ஐக்கியத்தை முக்கியப்படுத்தி அந்த ஐக்கியத்திற்கு தடைகளாக வருகின்ற வேறெதையும் இழக்க தயாராவதே தேவனுக்காக வாழ்தல். தேவனுடைய நோக்கங்களை முக்கியப்படுத்தி அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு இடையூறாக உள்ள பிற நோக்கங்களை இழக்க முன்வருவதே தேவனுக்காக வாழ்தல். தேவனுடைய நியாயங்களையும் தேவனுடைய கொள்கைகளையும் முக்கியப்படுத்தி அவைகளுக்கு முரண்பாடாக வருகின்ற நம்முடைய சொந்த நியாயங்களையும் கொள்கைகளையும் இழக்க நம்மை ஆயத்தப்படுத்துவதே தேவனுக்காக வாழ்தல். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மோடு ஐக்கியப்பட்டு உமது சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.